உலகளவில் பதற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் பெரிய அளவில் சைபர் தாக்குதல்கள் நடைபெற்று வருவதாக புதிய தகவல்கள் வெளியாகி உள்ளன. இந்த தாக்குதல்களுக்கு பின்னால் ஈரான் தொடர்புடைய ஹேக்கர்கள் இருப்பதாக பாதுகாப்பு ஆய்வாளர்கள் சந்தேகம் வெளிப்படுத்தியுள்ளனர். அமெரிக்காவில் முக்கியமான கட்டமைப்புகள், மின்சாரம், தண்ணீர் விநியோகம் போன்ற அத்தியாவசிய சேவைகள் குறிவைக்கப்பட்டுள்ளதா தெரிவிக்கப்படுகிறது. இது ஒரு சாதாரண ஹேக்கிங்கை நடவடிக்கை அல்ல, மாறாக நாட்டின் செயல்பாடுகளை பாதிக்க திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு சாமர்த்தியமான சைபர் தாக்குதல். இந்த ஹேக்கர்கள் நேரடியாக தாக்கவில்லை, அதற்கு பதிலாக கணினி கட்டுப்பாட்டு அமைப்புகளை பயன்படுத்தி அவற்றின் செயல்பாட்டையே மாற்றி அமைத்துள்ளனர். இதனால் சில இடங்களில் சேவைகள் பாதிக்கப்பட்டதுடன் பொதுமக்களின் பாதுகாப்புக்கும் ஆபத்து ஏற்படும் நிலை உருவாகியுள்ளது. இந்த சம்பவம் உலகளவில் நடப்பது சைபர் போரின் ஒரு பகுதியாக பார்க்கப்படுகிறது. ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையேயான பதற்றம் மேலும் அதிகரித்து வருகிறது. இந்த சம்பவம் ஒரு முக்கியமான உண்மையை காட்டுகிறது. இன்றைய உலகில் போர் என்பது ஆயுதங்களால் மட்டுமல்ல, சைபர் தாக்குதல்கள் மூலமாகவும் நடைபெறுகிறது.